கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இனிமையான காலை பொழுதினுடைய உற்சாகமான வணக்கங்கள். புலந்திருக்கிறது அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி நாள் 31ஆம் தேதி. இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் பொழுதில் சனிக்கிழமை விடுமுறை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினமும் பிறந்த நாளை கொண்டாடும், திருமண பந்தத்தில் இணையும், திருமண பூர்த்தி ஆண்டு விழாவை கொண்டாடும் மற்றும் இதர பல சுபகாரியங்களில் இணையக்கூடிய எங்களுடைய கேபிட்டல் தொலைக்காட்சியின் உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான இனிமையான வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய தினமும் என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் என்னோடு காத்திருக்கின்றார் கிரிதரன். வணக்கம் கிரிஷ். வணக்கம் டயான். ஒரு கிழமைக்கு ஒரு முறை டயானோடு நான் ரெண்டு பேருமாக அதுக்கு முதல் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நான் நினைக்கின்றேன் பிறந்த நாள் முடிந்து 2 நாட்கள் கழிந்து விட்டு இருந்தாலும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களுக்கு நன்றி டயான். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் 2 பேருமாக உங்களை சந்தித்திருக்கிறோம். மகிழ்ச்சியான பொழுதொன்றிலே எல்லோருடைய மனங்களைப் போல நீங்கள் எண்ணுகின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக நிறைவடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கடவுள் இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு வழமை போலவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக எங்களுக்குள்ளே பேசப்படக்கூடிய பேசுபொருள் தொடர்பாக கதைப்பது வழமை. அந்த வகையிலே இன்றைக்கு கூட நாங்கள் பார்க்கலாம், தேனீக்களைப் போல சேமிக்க பழகுவோம், எறும்புகளைப் போல உழைக்க பழகுவோம். இப்படியெல்லாம் நாங்கள் நிறைய உதாரணங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆக இந்த உதாரணங்கள் எல்லாம் எங்களுக்கான முன்னுதாரணங்களாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம் உலக சேமிப்பு தினம். அது என்னடா உலகத்தில் எல்லாத்துக்குமே தினம் கொண்டாடுறீங்க, இன்றைக்கு சேமிப்புக்கு வாடா தினம்? உண்மையில் ஒரு காலம் எங்களுக்குள் இருந்தது. அது எப்படி என்று கேட்டால், சிறு பராயம் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எங்களுடைய காலம் வேறு, உங்களுடைய காலம் வேறு. அந்த காலங்களிலே எங்களுக்கெல்லாம் வீடுகளிலே ஒரு பேணியை தருவார்கள், நெஸ்டமோட் பேணி அல்லது ஏதோ ஒரு வகையான பேணி. அந்த பேணியை நாங்கள் ஓட்டை போட்டுவிட்டு அப்பொழுதெல்லாம் எங்களுடைய வீடுகள் எல்லாம் மண் வீடுகளாக இருந்த காலம். அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு சாமியறை இருக்கும், அந்த மூலையிலே ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலுக்குள்ளே நாங்கள் தருகிற சின்ன சின்ன ₹50, 25% கூட அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிந்த கால புழக்கத்தில் இருந்து அந்த காசுகளை எல்லாம் சேமித்து அந்த சேமிப்பு பழக்கத்தை நாங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து உருவாக்கி, அதனால் சொல்வார்கள் இந்த வங்கிகள் எல்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னதாகவே எங்களிடம் வீடுகளுக்குள்ளே வங்கிகளை நாங்கள் வைத்திருந்தோம் என்கின்ற பெருமை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பழக்கம் எங்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் உலக சேமிப்பு தினத்திலே சேமிப்பு தொடர்பாக நிறைய விடயங்களை கதைப்பதற்கு 2 பேருமே தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக கிரி, இப்படி சொல்கின்ற போதுதான் இன்னும் ஒரு பழமொழியும் உடனடியாக ஞாபகம் வருகிறது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில எல்லாம் அம்மா சொல்லுவாங்க. இப்படியான விஷயங்கள், இப்படியான பழமொழிகளை சொல்லுகின்ற போது அதற்குள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நினைக்கலாம் சிறுதுளி தான் பெரிய வெள்ளமாக வரப்போகிறது, சின்ன சின்ன துளிகள் தான், மழை துளிகள் தான் பெரிய வெள்ளமாக உருவெடுக்க போகிறது. இருந்தாலும் கூட, அப்படியான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, எங்களுடைய வாழ்வியல் ரீதியாக அதனை நாங்கள் ஒன்றித்து பார்க்கின்ற போது நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேமிப்புகள் தான் பெரிய அளவில் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும். குறிப்பாக நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை சிறுக சிறுக சேமித்தால் அது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் கை கொடுக்கக்கூடிய அல்லது உதவி செய்யக்கூடிய அல்லது எங்களுக்கு துணை புரியக்கூடிய வகையில் அமையும் என்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்குமே இங்கே இடமில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆகவே நாங்கள் சிறுதுளி பெருவெள்ளம் என்கின்ற அந்த பழமொழி கேட்டார் போல் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக சிறுக சிறுக சில்லறைகளாக சேமித்து பெரியதொரு மூலதனமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். வெறுமனை நாங்கள் வங்கிகளிலோ அல்லது எங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடமோ நாங்கள் எங்களுடைய பணத்தை நாங்கள் வைப்பு செய்யாமல் எங்களுடைய வீடுகளுக்குள் சின்ன சின்ன பேணிகள், குறிப்பாக சொல்ல போனால் நெஸ்டமோட் பேணியாக இருக்கலாம், இல்லை என்றால் நாங்கள் அதாவது எங்களுக்கு சின்ன 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 பேணிகள், அதாவது எங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருட்களுக்குள்ளே நாங்கள் இப்படியான சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, சின்ன வயசுல இருந்தே இந்த சேமிப்பு பழக்கத்தை நாங்கள் பழகி கொண்டு வந்தால் நாங்கள் மரணிக்கும் வரையில், அல்லாது நாங்கள் முதியவர்களாகும் வரையில் இந்த சேமிப்பு பழக்கம் எங்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே சிறு வயதில் நாங்கள் பழகிற விஷயங்கள் தான் எங்களுக்கு பெரிய வயதிலையும் கை கொடுக்கும் என்ற விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாளில் முதலாவது பகுதி காத்திருக்கிறது, சிந்திக்க சில நிமிடம். ஆகவே நாங்கள் அதனை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். என்ன சிந்திப்பதற்காக உங்களுக்கு வரப்போகிறது பார்க்கலாம். எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டாம், அதை உருவாக்கத்தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டாம், அதை உருவாக்கத்தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தயான், எல்லோருக்குமே பொதுவாக இந்த எதிர்காலம் பற்றியதான எண்ணப்பாடுகளிலே நிறைய பயம் இருக்கும். அது ஏன் பயம் இருக்கும் என்றால், இந்த காலம் எப்படி அமையப் போகிறது என்கின்ற அந்த எண்ணம், எதிர்பார்ப்பு தான் அதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவருமே இன்றைக்கு நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதிலே தான் ஒவ்வொருவருக்குமான பயம் தங்கி இருக்கிறது. ஆக பயம் என்பது ஒருவனுடைய முயற்சியை முறியடிப்பதற்கான ஒரு தளம் என்று சொல்லலாம். ஆகவே அந்த தடத்தை நாங்கள் தகர்த்தெறிந்து அந்த முயற்சியின் பலனாக எதிர்காலத்தை ஆரோக்கியமானதாக உருவாக்க வேண்டியது அவரவர் கைகளில் தான் இருக்கிறது என்பதை இந்த உலகம் எங்களுக்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. இது கடந்த போக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையும் எதிர்காலத்தில் எப்படி இந்த உலகம் இருந்துவிடப் போகிறது, இந்த இலங்கை எப்படி இருந்துவிடப் போகிறது என்கின்ற ஒரு பயம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறது. காரணம், இன்றைக்கெல்லாம் உலகத்தை ஆட்டம் காண வைத்திருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்றினுடைய இந்த பரவலாக்கம் அல்லது பரவி இருக்கக்கூடிய இந்த நிலைமையும் எதிர்காலம் எப்படியெல்லாம் அமையப் போகிறது என்கின்ற அந்த கேள்வியோடு தான் ஒவ்வொருவருமே காலை பொழுதை நாங்கள் கண்விழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த எதிர்காலத்தை பற்றியதான கவலைகள் வேண்டாம், உருவாக்குவதிலே எண்ணங்களை சிறப்பாக வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு இன்றைக்கு சிந்திக்க சில இடம் பகுதி தந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் உலக சேமிப்பு தினத்திலே. நாங்கள் பறவைகளை எல்லாம் பேசுகிறோம், மனிதர்களை பேசுவதற்கு இந்த வார்த்தைகளும் இல்லையா என்கின்ற அந்த எதிர்பார்ப்பும் கேள்வியும் உங்களிடம் இருப்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இதற்கெல்லாம் பதில் சற்று நேரத்தில் நாங்கள் 2 பேருமாக தருவதற்கும் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. ஆகவே நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதாவது நீங்கள் உங்களுடைய இளமை பராயத்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சேமித்து வையுங்கள். அது அறிவாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் பணமாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சேமித்து வையுங்கள். அதிகளவாக சேமித்து வைக்காதீர்கள். இறுதியாக அது அதிகளவு புத்தியை சேமித்து வைத்தாலும் அதிகளவு சொத்துக்களை சேமித்து வைத்தாலும் அது ஏதோ ஒரு விபரீதத்தை கொண்டு வரும். ஆகவே எங்களுக்கு தேவையான போது தேவையானவற்றை சேமித்து வைக்க வேண்டியது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த தேனீக்களை பாருங்கள், இந்த பறவைகளை பாருங்கள், இல்லை என்று சொல்லி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை பாருங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய தேடல்கள், நிறைய சம்பாதிப்புகளை அவை நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே இது பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். இப்போது சைவ சிந்தனை பகுதி வருகின்றது, பார்ப்போம். ஞானமே வடிவாகிய ஞான தண்டாயுதபாணியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே கேபிட்டல் டிவியினுடைய இறைவணக்கம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அடியனுடைய பணிவான வணக்கங்கள். நேற்றைய தினம் ஆலயத்திலே வழிபாடு செய்கின்ற முறையை பற்றி சிந்தித்திருந்தோம். தொடர்ந்தும் அதை பற்றியே சிந்திப்போம். ஆலயத்தை நாங்கள் சுற்றி வலமாக வந்த பிற்பாடு இறுதியாக நாங்கள் செய்கின்ற வழிபாடு சண்டேஸ்வர பெருமானுக்குரிய வழிபாடு. அந்த வழிபாட்டிலே நாங்கள் சில விதிமுறைகளை பின்பற்ற தவறுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது ஆலயத்தை வலம் வருகிற பொழுது வழியிலே தான் சண்டேஸ்வர பெருமான் இருப்பார். நாங்கள் எங்களுடைய சுகத்துக்காக அப்படியே போய் வழிபாடு செய்துவிட்டு வந்து பிறகு நவக்கிரகம், வைரவர் ஆகிய சன்னிதானங்களை வழிபடுவோம். அப்படி செய்யக்கூடாது. சண்டேஸ்வர பெருமானுடைய வழிபாட்டை இறுதியிலே தான் ஆற்ற வேண்டும். ஆனதினாலே வந்து நவக்கிரகங்கள், ஞான வைரவ கடவுள் அவர்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு மீண்டும் கருவறையை பார்த்து வழிபட்டதன் பிற்பாடு திரும்பி சென்று சண்டேஸ்வர பெருமான் கருவறையில் இருக்கிற இறைவனை பார்த்தபடி எழுந்தருளியிருப்பார். அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகமாகிற தீர்த்தம் வெளியிலே போகின்ற கோமுகைக்கு இப்பால் எழுந்தருளியிருப்பார் சண்டேஸ்வர பெருமான். நாங்கள் சண்டேஸ்வர பெருமானை பிரதட்சணமாக வலம் வரக்கூடாது. அதாவது சண்டேஸ்வர பெருமானை சுற்றி வலம் வரக்கூடாது. அதாவது கோமுகைக்கும் அவருக்கும் இடையாலே போகாமல் மற்ற வழியாலே சென்று மெதுவாக அவருக்கு முன்னாலே அமைதியாக அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் அமைதியை பேணிக்கொள்ள வேண்டும். அமைதியாக அவர் முன்னாலே நின்று கொண்டு, சுவாமி, அடியேன் செய்த இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு இந்த சிவ தரிசனத்தினுடைய பலனை, சிவ வழிபாட்டினுடைய பலனை எனக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அதுக்கு முன்னாலே 3 தடவை மெதுவாக கைதட்ட வேண்டும். உண்மையிலே அந்த காலத்திலே இந்த கைதட்டுகின்ற வழக்கம் இருக்கவில்லை என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இறை வழிபாட்டின் இறுதியிலே சண்டேஸ்வர பெருமானுக்கு முன்னாலே சென்று, சுவாமி, சிவனுடைய சொத்து எதையும் நான் கொண்டு செல்லவில்லை. அதாவது என்னுடைய கரத்திலே, இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிடி மண் துகள் கூடி என்னுடைய கரத்திலே ஒட்டவில்லை என்று சொல்லி 3 தடவை இப்படி நாங்கள் தட்டி காட்ட வேண்டும். அதைத்தான் கைதட்டுவது என்று இன்றைக்கு நாங்கள் மருவி பின்பற்றுகிறோம். அது கையை தட்டி காட்டி, சுவாமி, ஆனதினாலே இந்த சிவ வழிபாட்டினுடைய பலனை எனக்கு பரிபூரணமாக நீர் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு மெதுவாக திரும்பி வர வேண்டும். இது சண்டேஸ்வர பெருமானுக்கு நாங்கள் ஆற்றுகின்ற வழிபாடு. முடித்துக்கொண்டு ஆலயத்திலே ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆலயத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டோ இல்லை தோத்திர பாடல்கள், திருமுறை பாடல்களை பாடிய வண்ணமோ அமைதியாக ஒரு கொஞ்ச நேரம் ஆலயத்திலே அமர்ந்திருந்து வழிபாடு செய்துவிட்டு பின்னர் வீட்டிற்கு திரும்ப வேண்டும்.
இது சாதாரணமாக எளிமையாக நாங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை. இப்படி ஆலயத்தை வலமாக வந்ததன் பிற்பாடு நாங்கள், அதாவது ஆலயத்திலே எந்த ஒரு ஆலயத்திலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நாங்கள் வீழ்ந்து வணங்க முடியும். அதாவது வீழ்ந்து வணங்குகின்ற நமஸ்காரத்தை செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து கொடித்தம்பத்திற்கு முன்னால், அதாவது கொடித்தம்பம் மூலாதார பிள்ளையார் இவர்களுக்கு முன்னால் மட்டும்தான் நாங்கள் வீழ்ந்து வணங்க முடியும். இந்த வீழ்ந்து வணங்குவதற்கு கூட சில முறைகள் இருக்கிறது இல்லையா? ஆண்கள் வந்து அட்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் என்பது ஆகமம் சொல்லுகின்ற விதி. ஆண்கள் எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய 8 அங்கங்களும் பூமியிலே படக்கூடியவாறு சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபாடு செய்ய வேண்டும். பெண்கள் முழந்தாளிட்டு சிரசை தாழ்த்தி நிலத்திலே முட்ட வைத்து பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதாவது பெண்களினுடைய 5 அங்கங்கள் முட்ட வேண்டும் மண்ணிலே. அதே போல இருபாலாரும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை திரியாங்க நமஸ்காரம் என்று சொல்லுவது. என்ன திரியாங்க நமஸ்காரம் என்று சொன்னால் பெரிதாக ஒன்றும் கிடையாது. 2 கைகளையும் குவித்து சிரசின் மேல் கூப்பி வழிபடுவது திரியாங்க நமஸ்காரம். இந்த நமஸ்காரத்தை ஆண் பெண் இருபாலாரும் ஆற்றிக்கொள்ளலாம். இந்த நமஸ்காரத்தை ஆற்றிக்கொண்டு, அதாவது வீழ்ந்து வணங்குவது அதில் மட்டும்தான். நாங்கள் ஆலயத்திற்குள்ளே வேற எந்த இடத்திலும் வீழ்ந்து வணங்க முடியாது. ஏனென்றால் கால் நீட்டுகிற பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு சுவாமி சந்நிதிக்கு நேராக கால் நீட்ட வேண்டி ஏற்படும். ஆனதினாலே தான் அந்த இடத்தில் மட்டும் வீழ்ந்து வணங்க வேண்டும். வீழ்ந்து வணங்கியதன் பிற்பாடு இந்த பிரதட்சணத்துக்கு கூட விதிமுறை இருக்கிறது. அதாவது பிரதட்சணம் ஆலயத்தை வலம் வருகிற பொழுது கூட இந்த சுவாமிக்கு இத்தனை தரம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்கின்ற விதிமுறைகள் கூட இருக்கிறது. அதை பற்றி நாளைய தினம் சிந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். சைவ சிந்தனையை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆலயம் என்பது ஆன்மாக்கள் லயப்படுகிறவருடைய இடம் என்று சொல்வார்கள். இந்த ஆலயங்கள், இந்த ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுதும் கூட வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை எல்லோருமே அறிந்து கொள்வது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் போகிற பொழுது யார் யாருக்கு என்னென்ன வகையான நமஸ்காரங்கள் இருக்கிறது என்பதை ஆகமங்கள் சொல்லி இருப்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். பஞ்சாங்க நமஸ்காரம், அட்டாங்க நமஸ்காரம். பஞ்சாங்க நமஸ்காரம் என்றால் எப்படி இருக்கும், அதை யார் செய்வதர்கள்? அட்டாங்க நமஸ்காரம் என்றால் யார் செய்வது, அதை எப்படி செய்வது? திரியாய நமஸ்காரம் என்றால் 2 பாலாரம் செய்வது வளமையாக எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆனால் அது இப்படித்தான் இருக்கும் என்று யாருமே தெரிந்து கொள்வதில்லை. அதாவது அதை செய்வார்கள், அதனுடைய பெயர் இதுதான் என்று சொல்லி அறிந்து கொள்வது கிடையாது. இன்றைக்கு நாங்கள் சிந்தனைகளை உங்களிடம் விடுவதற்கு காரணம், ஒரு காலம் கிராமிய வாழ்வியலிலே ஆலயங்களோடு எங்களுக்கான வாழ்வியல் தொடர்புகள் அதிகமாக இருந்தது. அப்பொழுது மனித வாழ்வு என்பது செம்மையாக செழுமையான பாதையில் சென்று கொண்டிருந்த காலம் என்பதை நாங்கள் மறந்து விடலாகாது. ஆக இன்றைக்கு அது காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்கின்ற கவலையில் தான் நாங்கள் இவற்றையெல்லாம் மீளவும் எங்களுடைய இளம் சந்ததிக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காலையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு இதை விட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் உலக சேமிப்பு தினத்திலே நாங்கள் சேமிப்பு பற்றி கதைக்கலாம். சேமிப்பு என்பது பறவைகள் விலங்குகளுக்கு மாத்திரமல்ல மனிதர்களுக்கு முக்கியமானது. இது இல்லங்களுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேசு பொருளாக இருக்கிறது. காரணம், சிறு வயதிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுதுதான் அவர்கள் சேமிப்பு பழக்கம் உள்ளவர்களாக வருவார்கள். இதற்கு நாங்கள் நிறைய கதைகளை சொல்லலாம். ஊதாரிகளாக உருவாகி அழிந்து போனவர்களும் இருக்கிறார்கள். சின்ன சின்ன பொருட்களை சேமித்து வைத்து செல்வந்தர்களாக வந்தவர்களும் இருக்கிறார்கள். இது உலகம் எங்களுக்கு தந்த நிறைய கதைகளுக்குள்ளே நாங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக கிரி, அதாவது வந்து பணக்காரர்கள் ஏழைகள் என்று சொல்லி 2 வர்க்கம் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது உலகத்தை பொறுத்த வரைக்கும் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த செல்வர்கள் எப்பொழுதுமே வந்து இன்னும் அதிகமாக அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்கின்றார்கள். இதற்கு ஏழைகள் என்றவர்கள் அடிமட்ட ஏழைகளாகவே போய்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம், ஒரு தொழிலதிபரை சந்தித்த போது அவரிடம் கேட்டேன், நீங்கள் இப்படி ஒரு பெரிய தொழிற்சாலையை வைத்து நடத்துகிறீர்களே, நீங்கள் சிறு வயதில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி, பிச்சைக்காரனை விட கேவலமாகத்தான் இருந்தது என்னுடைய வாழ்க்கை, நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒருவருடைய அறிவுரை தான் என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். காரணம், அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் இளம் பராயத்தை அல்லது சிறு பராயத்தை வந்து மிகவும் வறுமையோடு தான் கழித்திருக்கிறார்கள். வறுமைப்பட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் தற்கொலைக்கு போக வேண்டும், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய எதிர்காலம் பற்றி சிந்தித்து அவர் தற்கொலை முயற்சிக்கு இறங்குகின்ற போது அவருக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னால், அவருடைய மனதில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக அவர் மிகுந்த வேதனைப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பிரபல்யமான தொழிலதிபராக மாறி இருக்கிறார். காரணம், அவருடைய சேமிப்பு பழக்கம் தான் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். ஆகவே சேமிப்பு தொடர்பான விடயங்களை நிறைய விடயங்களாய் பகிர்ந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கிறிஸ்தவ சிந்தனை இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம்.
கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இன்று வேதத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். ஆபிரகாம் என்று சொல்கிற ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதத்தை குறித்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன். யாருடைய எந்த காரியத்தையும் ஒரு எந்த பொருளையுமே எதிர்பார்க்கிற ஒரு மனிதன் கிடையாது. சொந்தமாக சம்பாதிக்க வேண்டும், சொந்தமாக இருக்க வேண்டும். அதுவே தன்னுடைய ஆசீர்வாதம் மனிதன் கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது மனிதன் தருகிறதா இருக்கக்கூடாது, அது கர்த்தர் தருகிறதா இருக்க வேண்டும். அப்படி ஒன்று ஒரு முடிவு எடுக்கிற பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் சொல்றார். பாருங்க, அவரை ஆசீர்வதிச்சுட்டு கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இங்கே பாருங்க என்ன போகுதுன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை யாரும் பறிக்க கூடாதுன்றதை அவர் தெளிவுபடுத்துறார். ஆபிரகாமிடத்தில் தெளிவுபடுத்துறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் யாரும் எடுக்க முடியாது. அது கர்த்தர் கொடுத்து கர்த்தர் எடுத்தால் ஒழிய யாருமே எடுக்க முடியாது. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படி சொல்றார். பாருங்க, நீ இந்த தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாகும், நீ செழிப்புள்ளவனாய் இருப்பாய் என்று கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தோடு கூட அவரை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எந்த காரியத்தில் நாங்கள் மனுஷனுக்கு பங்காளியாக போனாலும் அங்கே நமக்கு பாதகம் உண்டு, பிரச்சனை உண்டு, பலவிதமான சூழ்நிலைகள், ஏன் சொல்லப்போனால் அதில் பலவிதமான தோல்விகளும் காயங்களும் கூட ஏற்படலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அவர் கொடுத்ததை திரும்பி கேட்க மாட்டார். எப்படி பாருங்க, அவர் கொடுத்ததை திரும்பி கேட்க மாட்டார். ஏன்னு சொன்னா, அவர் எந்த மனிதனுக்கு அதை கொடுக்கிறாரோ அந்த மனிதனை, வேதத்தில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் தான் விரும்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். யார் அவரை நேசிக்கிறார்களோ அவரை அவர் விரும்பி ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் தேவனை விரும்பின ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவரை விரும்பி ஆசீர்வதிச்சார். யாருமே அதை பறிக்க முடியல. ஏன்னு சொன்னால், அவர் பெருகி கொண்டே இருந்தார். அவர் பார்க்கிற வானத்து நட்சத்திரத்தை போல் பெருகினார். இன்னைக்கு நாமும் கூட அவருடைய சந்ததியாய் தான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், அவர் கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் கற்கடை மணலை போல நீங்கள் நிரம்பி இருப்பீங்க அப்படி சொன்னார். இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. ஆகவே இன்னைக்கு பார்க்கிறோம், என் அருமையான சகோதரன சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் மனுஷன் தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க. அது கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஏதோ ஒரு மனுஷனூடாகத்தான் கிடைக்கலாம், அல்ல ஏதோ ஒரு உழைப்பினூடாக கிடைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வருமானத்தினூடாக, ஏதோ ஒரு நீ எடுக்கிற முயற்சியினூடாக கிடைக்கலாம். ஆனால் அது கர்த்தர் உனக்காக கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமாக இருந்தால் அது உங்களுக்கு பலனளிக்கும். அல்லது பார்க்கிறோம், ஒரு தொழிலுக்காக யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் பெரிய துக்கம் ஒன்று உண்டாகும். தந்ததை உடனடியாய் திருப்பி தர சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்கள் மனுஷனிடத்தில் கேட்காம கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அவரிடத்துல கெஞ்சி கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் விசுவசிங்க, உங்கள் வாழ்க்கையிலும் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் கண்டிப்பாய் கிடைக்கும். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இயேசு மூலம்.
நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் உழைத்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைய தினம் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி சொல்லியிருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே பிறருடைய உழைப்பில் தங்கியிருக்கக்கூடாது, நாங்களே உழைத்து வாழ வேண்டும் என்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயமும் அதுதான், சேமிப்பு நாள் தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சிறுக சிறுக நாங்கள் சேமிக்கின்ற அந்த சேமிப்பு பழக்கம்தான் எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரு பெரியதொரு மூலதனத்தை பெற்றுத்தரும் என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு செல்லலாம். எல்லோருமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள், இன்றைய தினம் என்னுடைய ராசிக்கு என்னவாறாக பலன்கள் அமைய போகின்றது அப்படின்னு சொல்லி. ஆகவே 12 ராசிகளுக்குமான பலன்கள் இன்றைய பலன்களாக காத்திருக்கிறது. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அச்சுவினி, ராசி மேடம். இன்றைய சுப நேரம் பிற்பகல் 3:03 முதல் 4:33 வரை. ராகு காலம் காலை 9:03 முதல் 10:33 வரை. நேயர்களே, இன்று பூரணை விரதம் மேற்கொண்டு எமது 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, சாதிக்க பிறந்த நீங்கள், இன்றைய நாள் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. தளர்ந்து விடாதீர்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். எதையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்வதே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு லட்சிய நோக்கம். ஆகவே நீங்கள் ஒரு சாதனையாளராக இருப்பதால் இன்றைய நாளிலே தடைகள் பல வரினும் அதை தாண்டி சென்று உமது கருமங்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாள் சிரமங்கள் மிகுந்த நாளாக இருக்கலாம். அதிக செலவுகளுக்கு வழிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்பு, பகை, விமர்சனங்கள் கூடுதலாக இருக்கும். அவைகளை பொருட்படுத்தாமல் உங்களுடைய கருமத்திலே நீங்கள் கண்ணாக இருந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பூரண வெற்றி தரும் நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. இடபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக விடிந்திருக்கின்றது. அதிக லாபம் தரும் நாளாக இருக்கின்றது. நீங்கள் எண்ணிய கருமங்களை இலகுவாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் வசதியும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சிக்கல்கள் நிறைந்த நாளாக இல்லை. சீரிய முறையிலே உங்களுடைய கருமங்களை நீங்கள் ஆற்றக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. கருமமே கண்ணாக உங்களுடைய தொழில் முயற்சியிலே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ண வெற்றியையும் லாபத்தையும் தரும், மகிழ்ச்சியையும் தரும். குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே நிச்சயம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உண்டு. நீங்கள் முயற்சி செய்வீர்கள், அந்த முயற்சியிலே நிச்சயம் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூர இடங்களுக்கு நீங்கள் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த முயற்சியில் நீங்கள் எண்ணி போகின்ற கர்மங்கள் ஈடேறக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகும். வியாபாரம் செய்யும் அன்பராயிருந்தால் நிச்சயமாக அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கருமமே கண்ணாக இருந்து நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் இன்றைய நாள் பரிபூரண ஒரு வெற்றி திருநாளாக உங்களுக்கு மலரும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உங்களுடைய தொழில் முயற்சியிலே ஈடுபடுவீர்கள். சில புதிய காரியங்களை மிகுந்த ஆர்வத்துடன் செய்ய துணிவீர்கள். ஆனால் அவைகள் பூரண பலனை தராவிட்டாலும் ஓரளவு உங்களுடைய மனம் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் தருவதாக அமையும். பணப்பற்றாக்குறைகள் ஏற்படலாம், அதிக செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இவைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் கருமமே கண்ணாக உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் ஊக்கமாகவும் உஷாராகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வியாபாரத்திலும் அதே தான். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஓரளவு வியாபாரத்தில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஆகவே இன்றைய நாளை சரிவர நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு தன்னிறைவு தரும் நாளாக இன்றைய நாள் மாறும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே
உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். உடலிலே சோர்வு ஏற்படலாம், விரக்தி நிலை ஏற்படலாம், மனச்சோர்வு உண்டாகி தொழிலிலே கவனம் போகாமல் இருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்த முயற்சியை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற கோட்பாடோடு நீங்கள் உங்களுடைய முயற்சியை தொடருங்கள். தொடர்ந்து செய்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு பூரண பலனையும் அதிக லாபத்தையும் தரக்கூடியதாக அமையும். ஆகவே நிச்சயமாக நீங்கள் மிகுந்த ஊக்கமும் உற்சாகமாக இன்றைய நாளிலே தொழில் புரிவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வியாபாரத்திலும் சரி ஏனைய துறைகளிலும் சரி நிச்சயம் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல செய்திகள் உங்கள் காதை வந்தடையும். அவைகள் உங்களுக்கு பூரண சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். உதவி ஒத்தாசைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதிகமான லாபம் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் பிறருக்கு உதவி செய்து அவர்களையும் மேம்பாடான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ண கோட்பாட்டோடு அவர்களுக்கு உதவக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆகவே நல்ல எண்ணங்களும் நல்ல செயற்பாடும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக முன்னேற்றத்தையும் மனத்தெளிவையும் நிச்சயமாக பூரண குடும்ப மகிழ்ச்சியையும் தரக்கூடியவையாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துளாராசி அன்பர்களே, தீய நண்பர்களுடைய சேர்க்கை இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகலாம். தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த எண்ணங்களை கைவிடுங்கள். நல்லவையே செய்ய வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும் என்ற எண்ண கோட்பாட்டோடு அந்த நினைவோடு நீங்கள் உங்களுடைய கர்மங்களை ஆற்றுங்கள். தீய காரியங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுடைய பகையையும் அதிக விமர்சனங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆகவே அவைகளை தவிர்த்து நல்ல பாதையிலே நல்லெண்ணத்தோடு நற்கர்மங்களை செய்ய முற்படுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உகந்த நாளாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தூரதேசத்தில் இருந்து உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவைகள் உங்களுக்கு லாபம் தரக்கூடியவையாக அமையும். சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். இல்லையேல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இல்லையேல் தொழிலில் நீங்கள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உள்ளதாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே தூரத்தில் இருந்து வரும் செய்திகள், நண்பர்கள், தூரத்தில் இருந்து வரும் நண்பர்களால் உங்களுக்கு நிறைய லாபமும் சந்தோஷமும் கூடுதலாகவே இருக்கும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பிறரால் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். கஷ்டங்களை தருபவையாக அமையலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மன கஷ்டத்தையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட நீங்கள் நேர்மையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக நிதானமாக சிந்தித்து ஒவ்வொரு கர்மங்களையும் நீங்கள் செயற்படுத்த வேண்டும். அதனால் அதிக பொருட்சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பற்றாக்குறை ஏற்பட்டு பிறரிடம் நீங்கள் உதவி கேட்க செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆகவே இன்றைய நாளை மிக நிதானமாக செயல்படுத்துங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சாதனைக்குரிய நாளாகும். நீங்கள் எடுத்த கர்மத்தை மிக இலகுவாக உங்களுடைய இலக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரிபூரண வெற்றி திருநாளாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் திறமையாக செயல்பட்டு மற்றவர்களுடைய மனங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தொழிற்பாடுகளும் உங்களுடைய சிந்தனையும் அமையக்கூடியதாக இருக்கும். பிறருக்கு உங்களால் அதிக லாபம் உண்டு. அவர்களும் பூரண சந்தோஷத்தோடு உங்களோடு ஒட்டி உறவாடி குதூகலிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. கும்பராசி அன்பர்களே, தீய நண்பர்களுடைய சேர்க்கையை தவிர்த்து விடுங்கள். தீய எண்ணங்களை எண்ணாதீர்கள். தீய கர்மங்களில் ஈடுபடாதீர்கள். கூடாத பழக்க வழக்கங்களை கைக்கொள்ளாதீர்கள். நீங்கள் துணிச்சல் மிகுந்தவர். எதையும் அதிக ஆற்றலுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒருவர். ஆகவே நீங்கள் எடுத்த முயற்சியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இன்றைய நாளிலே நீங்கள் செயல்படுங்கள். அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்குள் நீங்கள் தலையை நீட்டாதீர்கள்.
அவைகள் உங்களுக்கு துன்பம் தருபவையாக அமையும். பகையை தேடக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆகவே இன்றைய நாளில் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அப்படி செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயற்பாடு நன்மை தருபவையாக அமையும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், நல்ல நண்பர்களுடைய வருகை, உறவினர்கள் ஒட்டி உறவாடக்கூடிய வாய்ப்பு, மங்களகரமான நிகழ்வுகள் உங்களுடைய இல்லத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய மனதுக்கு இதமாகவும் இனிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுடைய சந்தோஷத்திலே நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய ஒருவர். அப்படி ஒரு பரந்து விரிந்த நல்ல மனப்பான்மை உள்ள உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியமான நாளாகும். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அணுகி அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதரர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த சேமிப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சேமிப்பு என்பது மனிதர்களாக நாங்கள் வெறுமனே பணத்தை மட்டுமல்ல, உணவை மட்டுமல்ல, சொத்து சுகங்களை மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும். அதாவது சேமித்து வைக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது, தூக்கி எறியக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. நாங்கள் வீட்டிலே வெறுமனே இந்த குப்பைகள் கழிவுகள் தேங்கியிருந்தால் நாங்கள் தூக்கி வீசி விடுவோம். ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு தங்கத்தை தூக்கி வீசுவோமா? இல்லத்தானே. தங்கத்தினுடைய அருமை எங்களுக்கு தெரியும். ஆனால் குப்பை தேவையில்லாத ஒரு விஷயம், ஒரு கழிவு பொருள். அதே போலதான் எங்களுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய அந்த கூடாத எண்ணங்களை நாங்கள் தூக்கி எறிய வேண்டும், குப்பை போல. ஆனால் சேமித்து வைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அன்பை சேமித்து வைக்க வேண்டும், கருணையை சேமித்து வைக்க வேண்டும், பாசத்தை சேமித்து வைக்க வேண்டும். இப்படியான நல்ல குணாதிசயங்களை நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும் எங்களுடைய மன ரீதியாக. ஆனால் தூக்கி எறியக்கூடிய விஷயங்கள், இந்த விட்டுக் கொடுப்பின்மை, மன்னிக்க முடியாமை, இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள், அதாவது மற்றவர்கள் மீதான ஒரு எதிர்ப்புத்தன்மை அல்லது மற்றவர்கள் மீதான ஒரு பகை உணர்ச்சி, இப்படியான விஷயங்களை எங்களுடைய மனங்களில் இருந்து நாங்கள் எறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சேமித்து வைக்க வேண்டிய விஷயங்கள் அன்பு, பாசம், கருணை, விட்டுக் கொடுப்பு, மன்னிப்பு, இப்படியான நல்ல விஷயங்களை நாங்கள் சேமித்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே வெறுமனே சேமிப்பு என்று சொல்லுகின்ற போது பணத்தை மட்டுமல்ல, சொத்துக்களை மட்டுமல்ல, சுகங்களை மட்டுமல்ல, இல்லையென்றால் இந்த வீடு வாசல் வளவு காணி இப்படியான விஷயங்களை மட்டுமல்ல, நாங்கள் சேமித்து வைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. உண்மைதான் தயான், நீங்கள் சொல்லுகிற பொழுது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, பொருள் பண்டங்கள் மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்பாக கருதி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நல்ல உறவுகளை சேமித்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கான பெயர் புகழை சேமித்து வைக்க வேண்டும். அப்படி சேமித்து வைக்கிற பொழுதுதான் இந்த உலகம் எங்களையும் இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்லுவார்கள், இந்த சேமிப்பு இல்லாதவன் வறுமைக்கு உட்பட்டவனாக ஆகிறான். ஆக அவனை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? அழகாக சொல்லுவார்கள், இல்லான இல்லாள் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாய் சொல் என்று சொல்லி சுருக்கமாக சொன்னார்கள். இது ஏன் சொன்னார்கள் என்று கேட்டால், நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. காரணம், இல்லாமை என்பது ஒருவருடைய பொருள் இல்லாமல் இருக்கிற பொழுது அவனுடைய, அதாவது தாய்க்கு பின்னர் தாரம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த தாரமும் ஒருவரிடம் பொருள் இல்லை என்று சொன்னால் அவன் வேண்டத்தக்க ஒருவனாக மதிக்கப்பட மாட்டான். அதே போல பெற்றெடுத்த தாயும் அவனை மதிக்க மாட்டான். அவன் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளதாக சுற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களிடம் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறது. இதேபோல நாங்கள் பார்க்கிறோம், ஒரு காலம் எங்களுக்கான வாழ்வியல் கிராமங்களுக்குள்ளே இருந்தது, மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தோம். ஒவ்வொரு கிராமங்களிலுமே நாங்கள் பார்க்கிறோம், நெல் மூட்டைகளை சேமித்து வைத்தார்கள். இந்த வறுமை பஞ்சம் வருகிற பொழுதெல்லாம் அவற்றை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு இந்த யதார்த்தமான உலகத்தில் பார்க்கிறோம், வீடுகளுக்குள்ளே சேமிப்பில்லை, கடைகளை நம்பி இருக்கிறோம். கடைகள் பூட்டுமாக இருந்தால் அடுத்த வேளை உணவு என்பது கேள்விக்குறியான விடயமாக மாறிவிடும். இதெல்லாம் நாங்கள் சுற்றி சுற்றி பார்க்கிற பொழுது எல்லாம் கைவிட்டு போன பின்னர் தான் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், எங்களிடம் இருந்த பழக்கத்தை எல்லாம் விட்டு விட்டோம் என்று. ஆக மீளவும் அவற்றை கொண்டு வர வேண்டும் என்பது யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. இப்படியான விடயங்களை பார்க்கிற பொழுதுதான் சிறுவர்களுக்கு சேமிப்பை கொடுங்கள். மீலான் நகரில் ஒன்று கூடிய சேமிப்பு வங்கிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சொன்னார்கள், இன்றைய சேமிப்பு நாளை உன்னை வளப்படுத்தும் என்று சொன்னார்கள். அதற்கேற்ற
அதற்கேற்ற வகையிலே நூலகம் தன்னை தயார்படுத்திக் கொண்டது. யாழ்ப்பாணத்தை பார்க்கூறும் வீரசிங்கம் மண்டபம் இருக்கிறது. வீரசிங்கம் கூட்டுறவாளர் வீரசிங்கத்தினுடைய செயற்பாடுகள் சிறுக சிறுக அவர்களிடம் கூட்டுறவாக சேமிக்க தொடங்கினார்கள். ஆகவே அது இன்றைக்கு ஒரு ஞாபக சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பழக்க வழக்கங்கள் தான் எங்களை மற்றவர்களிடமிருந்து தங்கி வாழ்வதற்கான சூழமைப்புகளை ஏற்படுத்தாமல் எங்களை நாங்கள் சுயமாக இயங்க வைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய உறவுகள் ஒவ்வொருவரும் புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உழைத்து எங்களுக்கு தேவையானவற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அனுப்புகிற பணத்தை சிக்கனமாக நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் அது 100% இல்லை என்ற பதில் தான் வரும். அவர்கள் அழகாக சொல்வார்கள், அவ்வளவு வேதனைகளை அப்படியே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், கோரக்குளிரில் உதடுகள் வெடித்து ரத்தம் சொட்ட உறக்கமிழந்த இரவுகளில் சேலின் பவுன்களை எண்ணுகிற பொழுது ஓவியன உன்னினைவுகள் என்னை ஓலமிட செய்யும் சொல்லி ஒரு கவிஞன் எழுதியிருந்தான். காரணம், இந்த நாட்டிலிருந்து அந்த குளிர் நாடுகளிலே உதடுகள் எல்லாம் வெடித்து ரத்தம் சொட்டத்தான் அந்த பணத்தை அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்தை அனுப்புகிற பொழுது இன்றைக்கு நாங்கள் அதை அந்த கஷ்டங்களை உணர்ந்து நாங்கள் செலவழிக்கிறோமா என்று கேட்டால் அதுதான் இல்லை. நிச்சயமாக. ஆகவே சேமிப்பு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த சேமிப்பினுடைய தாற்பயம் எப்போது நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஏதுமற்ற எதிரிகளாக வாழுகின்ற போது அல்லது அனாதைகளாக விடப்படுகின்ற போது எங்களுக்கு சாப்பிடக்கூட ஒருவேளை உணவு இல்லாத அந்த நிலையில் தான் நாங்கள் இந்த சேமிப்பினுடைய அவசியத்தை உணர்கிறோம். அது மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்பு என்பதற்கான அவசியம் எங்களுக்கு தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் எங்களை அம்மா அப்பா வடிவாக பார்க்கின்றார்கள், எங்களுடைய சகோதரர்கள் உதவுகிறார்கள், வெளிநாட்டில் இருந்து நீங்கள் சொல்வதை போன்று உறவுகள் உதவி செய்கின்றார்கள். ஆகவே இப்போதைய இளம் சந்ததிக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று தான் சொல்லலாம். ஏனென்றால் வீட்டில் இருந்து கொண்டே சாப்பிடக்கூடிய வசதி, கைகளிலே ஸ்மார்ட் போன்கள், நாங்கள் கைகளிலே பைக்குகளை எடுத்து முறுக்கி கொண்டு திரிகின்ற காலகட்டம். முன்பெல்லாம் அப்படி இல்லை. கஷ்டப்பட்டு உழைத்து ஏற்பிடித்து உழுது உண்டுதான் அவர்கள் வாழ்க்கையினை கொண்டு நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய சந்ததி இப்படியான கஷ்டங்களை உணரக்கூடாது என்று சொல்லித்தான் பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நன்மைத்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சேமிப்பு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே இவை எல்லாம் எங்களுடைய கை நழுவி போகின்ற சந்தர்ப்பத்தில் தான் சேமிப்பிற்கான அவசியம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறுக சிறுக நாங்கள் சேமிக்க வேண்டும் என்ற விஷயம், அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்வார்கள். ஆகவே தேவையில்லை என்று நாங்கள் யாரையெல்லாம் தூக்கி எறிகின்றோமோ அவர்கள்தான் எங்களுக்கு இறுதியில் கை கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நன்மைத்தனமான விஷயங்களாக நடக்கும். ஆகவே தேவையில்லை என்று நாங்கள் தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் தான் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களாக அமையும் என்றதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு, இன்றைய நாளில் பகுதி இருக்கிறது. இன்றைய நாளில் பகுதி எவ்வாறான சம்பவங்களை திரட்டி கொண்டு வரப்போகின்றது என்று சொல்லி நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஆயிரத்து 1864 ஆண்டின் இதே நாளில் நெவாடா ஐக்கிய அமெரிக்காவின் 36வது மாநிலமாக இணைந்தது. 1931 ஆண்டின் இதே நாளில் தமிழின் முதல் பேசும் படம் காளிதாஸ் வெளியானது. 2003 ஆண்டின் இதே நாளில் 22 ஆண்டுகள் ஆட்சியின் பின்னர் மலேசிய பிரதமர் மகதீர் பின் முகமது தமது பதவியை துறந்தார். 2011 ஆண்டின் இதே நாளில் உலக மக்கள் தொகை 7 பில்லியனை தாண்டியது. 2015 ஆண்டின் இதே நாளில் மெட்ரோஜெட் விமானம் 9268 வடக்கு சீனாயில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதில் 224 பேர் கொல்லப்பட்டனர். இத்தாலிய இயற்பியலாளரும் மற்றும் கல்வியாளருமாகிய லாரா மரியா 1711 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். கம்போடியாவின் முன்னாள் மன்னர் நொரோடோம் சியானுக் 1922 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் முக்தா சீனிவாசன் 1929 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். அமெரிக்க விண்வெளி வீரர் மைக்கேல் கொலின்ஸ் 1930 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். வன்னி நாட்டை ஆண்ட இறுதி தமிழ் மன்னன் பண்டார வன்னியன் 1811 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இந்தியாவின் 3வது பிரதமர் இந்திரா காந்தி 1984 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கர்நாடக இசை பாடகி எம்எல் வசந்தகுமாரி 1990 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். உலக வரலாறுகள்
தொட்டுவிட்ட தடங்களை எதுவும் விட்டுவிடாமல் உங்களோடு பகிர்ந்திருக்கிறது இன்றைய நாளில் பகுதி. அந்த பகுதி ஒவ்வொன்றையும் பார்க்கிற பொழுது மீளவும் எங்களுடைய வரலாற்று காலங்களில் நாங்கள் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்று எங்களுடைய சிந்தனைகளை பிற்காலம் நோக்கி செல்லக்கூடிய வகையில் அது அமைந்திருந்தது. ஆக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலக சேமிப்பு தினத்திலே சேமிப்பு பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். டயான் சொன்னது போல இருந்த இடத்தில் சாப்பிடலாம் என்று சொல்லுகிற பொழுது முகப்புத்தகத்திலே ஒன்றை பார்த்தேன். 1400 ரூபாய் பணத்துடன் காலம் முழுவதும் இருந்தையில் சாப்பிடலாம் என்று கூவிக்கொண்டே போனான் கதை வைக்கும் வியாபாரி என்று சொல்லி அதை பார்க்கிற பொழுது உண்மையில் அதை பார்த்துவிட்டு நான் அடுத்த வரியை பார்க்கிற பொழுதுதான் சிந்திக்க தோன்றியது. காரணம் எல்லோருமே ஆசைப்படுகிற விடயம் இருந்து சாப்பிட வேண்டும் என்று அவன் புத்தி சாதுரியமாக அதை விற்று கொண்டு போகிறான். ஆக இப்படியான விடயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்களே நகைப்பூட்டுவதாக இருந்தாலும் அது சிந்திக்க தோன்றுகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது என்பதை நான் சிந்திக்கக்கூடியதாகத்தான் அதை பார்த்து கடந்து வந்திருக்கிறேன். சரி, இதை விட நாங்கள் இன்றைக்கு சிக்கன தினம் அதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிற பொழுது கூடுதலாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கிராமத்திலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், வீடுகளிலே களஞ்சி அறை என்ற அறை இருக்கும். அது இன்றைக்கு எத்தனை வீடுகளிலே களஞ்சி அறை இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் களஞ்சி அறை என்றால் என்னவென்று இருக்கிற அந்த களஞ்சி அறையைத்தான் உணவுகளை ஒன்றாக இருந்து உண்ணக்கூடிய ஒரு அறையாக மாற்றி இருக்கின்றார்கள், உணவுண்ணுகிற மேசையாக மாற்றி இருக்கிறார்கள். சரி, ஆக இந்த களஞ்சி அறைகள் எல்லாம் காணாமல் போன பின்னர் தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கைகளிலே வரமே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சேமிப்பதற்கான பொருட்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுடைய முன்னவர்கள் எல்லாவற்றையுமே சிக்கனமாக பயன்படுத்துகிற தன்மையை கையாண்டார்கள். ஏன் இன்றைக்கு உதாரணமாக பார்த்தால் எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய அம்மப்பா அம்மையாக்கள் நாங்கள் அவர்கள் இருந்த காலத்திலே எங்களுக்கு அடுத்த காலையிலே அதிகாலையிலே பழஞ்சோறு தருவார்கள். பழஞ்சோறு பழங்கஞ்சியை விட்டு அதுக்குள்ளே வெங்காயம் மிளகாய் கொஞ்சம் தேங்காய் பாலெல்லாம் விட்டு தருவார்கள். அதை குடிக்கிற பொழுது உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தது. ஆனால் அதை விட இன்னொரு விடயம் இருக்கிறது, அது மிகுதியாக மிஞ்சிய அந்த உணவை வீண்பிரியமாக வீசிவிடக்கூடாது, அதை சேமிக்க வேண்டும். அதை நாங்கள் உணவாக உட்கொள்கிற பொழுது காலை உணவுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற பணத்தொகையை நாங்கள் மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம், அந்த உணவு வீண்பிரியமாவதை தடுத்துக் கொள்ளலாம். அந்த முகாமைத்துவம் அப்பொழுது அவர்களிடம் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய 5 பிள்ளைகள் இருந்தால் 5 பிள்ளைகளில் ஒருவருக்கு இட்லி என்றால் ஒருவருக்கு தோசை, இன்னொருவருக்கு பான், இன்னொருக்கு இடியப்பம். இப்படி பார்க்கிற பொழுது ஏதோ வகையில் எங்களிடம் கையில் இருக்கிற சேமிப்பை நாங்கள் வீண்விரயமாக்கி கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் அதை சேமிப்பதற்கான எண்ணப்பாடுகளை வழிமுறைகளை நாங்கள் யாருமே உருவாக்கி கொண்ட வரலாறுகள் இல்லை என்பதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலைமை. அதனால்தான் நாங்கள் இன்றைக்கு சேமிப்பு தினம் என்று உருவாக்கி நாங்கள் அதை செய்யுங்கள், அதை அனுஷ்டித்தால் மாத்திரம்தான் எதிர்கால சந்ததிக்கு உங்களுடைய இருக்கக்கூடியவற்றை கையளிக்கலாமே என்கின்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது வெறுமனே பேச்சுக்களோடு மட்டும் கடந்து போகக்கூடிய ஒன்றல்ல, இது வாழ்க்கை முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவருமே சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம். நிச்சயமாக. ஆகவே இந்த சேமிப்பு என்று சொல்லுகின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயமும் ஞாபகம் இருக்கிறது. இனி வருகின்ற காலத்தில் 3ஆம் உலக யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் வருகிறது என்று சொல்லி சொன்னால் அது நீருக்கான யுத்தம் தான் என்று சொல்லி இப்போது எல்லாராலும் எதிர்ப்பு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், இந்த நீரை நாங்கள் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு இடத்துல போயிட்டு நீரை பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நிறைய பெண் ஒரு ஃபேஸ்புக் மூலமாக பார்த்த ஒரு பதிவு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இருந்தது. அதாவது 4-5 பெண்கள் ஒன்று கூடி அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குடத்தை நீருக்காக வைக்கின்றார்கள், அங்கே நீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் எங்களுடைய பேச்சினை குறைத்து அவதானமாக இருக்க வேண்டும். காரணம், எதிர்காலத்தில் நீருக்கான தட்டுப்பாடு அதிகரிக்கும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போது குரல் சொல்லும் கதை பகுதி இருக்கின்றது, பார்த்துவிட்டு நிகழ்ச்சியில் இணைப்போம். தூய்மை என்பது அவா இன்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். தூய்மை என்பது அவா இன்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 37ஆம் அதிகாரமான அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தின் 4வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இதன் உரை என்ன சொல்கின்றதென்றால், அவா வைத்த நிலைதான் மேலான நிலை, அதுதான் செல்வங்கள் அனைத்தையும் தருகின்ற நிலை. அத்தகைய தூய நிலையை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு மேலான நிலைகள் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்போ நீ அவாவில்லாத மனிதன் என்று எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் எதையும் நீ பெரிதாக எண்ணுவதில்லை, பேராசைப்படுவதில்லை, எல்லாம் சிவன் செய்வான் என்று இருக்கிறார். சிவன் என்னது செயலன்றி வேறு எதுவும் இல்லை, அவன் அன்றி அணுவும் அசையாதென்று நீ நெடுக சொல்கிற. நீ அப்படியான நேரத்தில் அவனையே பற்றி பிடித்துக்கொள்.
சிறந்த நிலையை அடைய வேணும் என்றால் நாங்கள் அவனைத்தான் பற்றி பிடிக்க வேணும். பேரின்ப நிலையை அடைய வேணும் என்றாலும் அவனைத்தான் பற்றி பிடிக்க வேணும். என்னென்ன நாங்கள் எங்களுக்கு நடக்க இருக்கிறதோ அதை அடைவதற்கு நாங்கள் சிவனைத்தான் பற்றி பிடிக்க வேண்டும். அப்போ நாயன்மார்கள் மற்ற மெய்யடியார்கள் இப்படி எத்தனையோ பேர் இருந்தவ வாழ்ந்தவ, மெய்யடியார்கள் எல்லாம் வாழ்ந்தவ கன பேர், 63 நாயனார் வாழ்ந்தவ. அவர்கள் எல்லாரும் இந்த நிலையைத்தான் அடைந்தவர்கள். மற்றது சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி உனக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 2 மனைவிமார். அந்த 2 மனைவிமாரையும் சேர்த்து வைத்தவர் சிவபெருமான். இதை நீ சின்ன வயதிலே 5ஆம் 6ஆம் 7ஆம் வகுப்பில் படித்திருப்ப, பிறகும் படித்திருப்ப, அறிந்திருப்ப. அப்படி இருக்க என்ன செய்யணும்? நீ சிவனைத்தான் வணங்க வேணும். சிவனிடத்தான் உன் கோரிக்கையை ஒப்படைக்க வேண்டும். மனிதர்களிடம் இந்த கோரிக்கை ஒப்படைக்க கூடாது என்று சொன்னால் மனிதர்கள் ஆசைவயப்பட்டவர்கள், அபாவயப்பட்டவர்கள், போட்டி பொறாமை மிக்கவர்கள். அப்போ இந்த பிரச்சனையை நான் என்றபடினால நான் ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் நான் எல்லாவற்றையும் திறந்து சிவனைத்தான் அடைய வேணும் என்ற நிலையில் இருக்கிற நான் கடைசி வரையும் இதையும் மூச்சு கூட விட மாட்டேன். நான் அந்த பிள்ளையோட போய் கதை கேட்க, கார்த்தியாவோட கதை கேட்கல. என்ன சொன்ன நான் என்று சொன்னால், மகளே எனக்கு ஒரு செய்தி வந்துள்ளது, அந்த செய்தியை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னால், நான் செய்தியை சொன்னவன் உன்னுடன் சொல்லியிருக்கிறான். அப்போ நல்லது, நீ வந்து சின்ன பிள்ளையென்றால் நான் சொல்லாம விடலாம், பெற்றாரை அழைத்து சொல்லலாம். நீ வயது வந்தவள், பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவள், ஒரு கற்றவள் ஆனபடினால உன்னுடைய வாழ்வை நீ தீர்மானிக்கக்கூடிய தத்துவத்தில் இருக்கிற அந்த வலிமை உனக்கு இருக்குது. சமூகத்தை தெரியும் உனக்கு. உற்றார் உறவினர் சொந்தக்காரர்கள் எல்லாம் எப்படி இதை ஏற்பார்கள் ஏற்க மாட்டார்கள் என்றதெல்லாம் உனக்கு தெரியும். அதனால தான் சொன்னேன். அவனுக்கு 41 வயது 42 வயது என்று நினைக்கின்றேன். அதனால தான் உனக்கு நான் இதை சொன்னேன். இனி நீ ஆராய்ந்து உன்னுடைய மனதில் உள்ள முடிவை சொல்லு சொல்லிவிட்டேன். ஆனபடினால நீ சிவனிடம் ஒப்படைத்து விடு, தூய்மையாக இது, இந்த மனதில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையும் அகற்று, அபாவை அகற்று. அதுதான் தூய்மையான நிலை, மேம்பட்ட நிலை, சிறந்த நிலை, செல்வத்தை தருகின்ற நிலை. எனவே நீ இன்றிலிருந்து சிவனோடே சங்கமித்திரு, சிவனுக்கே முறையிடு. சிவன் செயல்தான் எல்லாம், அவனின்றி எதுவும் அசையாது என்று உனக்கு தெரியும். அதனால் அவனிடம் முறையிட்டு ஆவண செய் என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். குரல் இனிது யாழ் இனிது என்பார். குழந்தை மொழி கேளாதவர்கள் மழலை மொழி கேளாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? அந்த மழலை மொழியிலே குரலை கேட்டு குரலுக்கான கதையை விளக்கமாக சொல்வது என்பது எல்லாராலும் முடியாத ஒரு விடயம். அதை குணசேகரம் ஐயா அழகாக தந்திருக்கின்றார். அந்த குரலூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்பதை என்ன என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது. இந்த ஆசைகளை யார் திறந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் ஏதோ நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போகிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை தந்திருக்கிறார். இன்றைக்கு யாரை எடுத்துக்கொள்வோமாக இருந்தாலும் ஆசை துறந்த மனிதர்களை காண்பது என்பது மிக அரிதாக இருக்கிற இந்த சூழலில் தான் ஆசையை துறந்தால் தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் என்பதை அவர் அற்புதமாக தந்திருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தையும் நாங்கள் மனதில் இருத்திக் கொண்டு பேசிக்கொள்ளக்கூடிய விடயம். இன்றைக்கு நாங்கள் சேமிப்பு தினத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே தெரியும், இந்த வங்கிகளை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் வங்கிகளிலே எங்களுடைய மூலதனங்களை கொண்டு போய் அல்லது எங்களுடைய சேமிப்பை கொண்டே நாங்கள் அங்கே முதலீடு செய்கிறோம். அது எங்களுக்கு வட்டியாக வரும் அல்லது சேமிப்பாக இறுதி காலத்திலே கை கொடுக்கும். இதை தவிர அந்த வங்கிகளும் குழந்தைகளுக்கு சேமிப்பு வழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது விழாக்கள் வருகிற பொழுது, பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு சின்ன சின்ன சேமிப்பு உண்டியல்களை கொடுக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் அந்த வயசிலே அதை சேமிக்க தொடங்கினால்தான் எதிர்காலத்திலே அவர்கள் தங்களுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை அவர்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் வங்கிகளிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வாழ்வியலோடு கொண்டு நகர்ந்த இந்த செயற்பாடுகளை மறந்து விட்டோம். ஆக அந்த வங்கிகள் மீளவும் ஒரு முறை அதையெல்லாம் புத்துருவாக்கம் செய்து எங்களுக்கு அழகாக தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒன்று. ஆக இந்த சேமிப்பு என்பதுதான் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எதை கொடுக்க போகிறோம் என்பதை முடிவு செய்யும் என்பது யதார்த்தமான ஒன்று.
நிச்சயமாக சேமிப்பு என்கின்ற போது இந்த மரங்களை அதிகமாக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், காடுகளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் காடுகளை மீளுருவாக்கம் செய்தால் அல்லது மரங்களை மீளவும் நாங்கள் நடுகின்ற போதுதான் நாங்கள் இந்த இயற்கை வளங்களை சேமிக்க முடியும். நாங்கள் அழிவடைந்து செல்கின்ற இந்த இயற்கை வளங்களை மீளவும் புத்துருவாக்கம் அல்லது மீளவும் நாங்கள் சேமிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆளுக்கொரு மரம் நடுவீர், நாளுக்கொரு பயன் பெறுவீர் என்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாங்கள் வாழலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஆகவே மரங்கள் தொடர்பாகவும் இயற்கை அழிப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் அவதானம் செலுத்தி அதனை சேமிக்கும் முகமாக நாங்கள் மரங்களை புத்துருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பகுதி இருக்கிறது. இன்றைய நாளில் பகுதி, மன்னிக்கவும், இன்றைய நாளில் பகுதி அல்ல, இன்றைய நாளில் பகுதியை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். ஆரோக்கிய வாழ்வு பகுதி இருக்கிறது, நாங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தமிழர்கள் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் உங்களுடன் நான் பரிவு பராமரிவு நரம்புகள் என்ற செயற்பாடுகளை பற்றி கதைச்சிருந்தனால் எங்களுடைய உடலில் நடைபெறுகின்ற ஒன்றுக்கொன்று எதிரான செயற்பாடுகளுக்கு இந்நரம்பு தொகுதி தான் காரணமாகிறது. ஆகவே இந்த உடலின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் இந்த நரம்பு தொகுதி காரணமாகிறது என்பது எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குகிறது. அதன் செயற்பாடுகளை இந்த நாள்பட்ட நீரிழிவு நோய், அதாவது நீரிழிவு நோய் தான் நீரிழிவு நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நீரிழிவு நோய் பிரதானமான பாதிப்பை இந்த நரம்பு தொகுதியில் ஏற்படுத்தும். அத்தோட இதன் குணங்குறிகள் கூடுதலாக வெளிக்காட்டப்படாமல் இருக்கும். இந்த வெளிக்காட்டப்படாமல் இருக்கிறதான் மிகப்பெரிய பாதிப்புக்கு காரணம். என்ன வெளிக்காட்டப்பட்டால் எங்களால் உடனடியாக அவற்றுக்கான தீர்வு முன்வைக்கப்படும். அவை வெளிக்காட்டப்படாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு எமது உடலில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பது என்பது நமக்கு தெரியாமலே இருக்கிறது. அதன் விளைவுகள் வரும் பொழுதுதான் இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஆட்பட்டு விட்டோம் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். உதாரணத்தை இப்போ பார்க்க, இப்போ ஒரு காலில் ஒரு புண் வருகுது, பாதத்திலே ஒரு புண் வருகுதுண்டா, புண் வந்து அது என்னென்று சொல்கிறது, ஆக இயலாமல் காய்ச்சலோ அல்லது அதில் ஒரு புழுகளோ வைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அதில் புண் வந்தது என்பது தெரியும் பொழுதுதான் நாம் யோசிப்போம் எங்களுக்கு இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி, அதாவது நீரிழிவால் அந்த நரம்பு தொகுதியானது பாதிப்படைந்தது என்று சொல்லி அப்பத்தான் யோசிப்போம். இப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் எதை யோசிக்க போகிறோம் என்று சொன்னால் கண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ என்று. ஏன்னா கண்ணுக்கும் இரத்தங்கள் வழங்கப்ப உடலுண்ட அனைத்து எங்கெங்கு நரம்புகள் எங்கெங்கு செல்கிறதோ அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்ததன் பின்பு தான் நாங்கள் யோசிக்க போகிறோம். ஆனால் அங்கே விளைவுகள் அனைத்தும் வெளிக்காட்டப்பட்டு விடும். ஆகவே எங்களால் என்ன செய்ய முடியாது இருக்கும் என்றால் அந்த நோயை எமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாமல் இருக்கும் என்றால் அவைகள் கட்டு விலகி சென்று விட்டன, ஒரு அளவை மீறி அவைகள் சென்று விட்டன. அதுக்கு பிறகு எங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாம். ஆகவே நீரிழிவு நோயாளர்கள் நான் கூறும் ஒரே இறுதி முடிவென்றால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதாவது ஒரு நோய் வந்த பின்னர் நாங்கள் அதனை தீர்ப்பதை விட வரும் முன்னர் பாதுகாப்பது என்பதுதான் இன்றைய காலத்திற்கு சால சிறந்தது. இன்றைய காலத்தில் எங்களிடம் அனைத்து வழிகளும் உள்ள போது இந்நோயை எம்மால் எங்களுடைய அறிவு கட்டிய வகையில் இதை உண்மையாக எங்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். உதாரணத்துக்கு நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மாதாந்தம் வைத்தியரிடம் சென்று தமது குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை பரிசோதனை செய்து வைத்தியரின் ஆலோசனைப்படி மருந்துகளையும் உணவுகளையும் உட்கொள்ளுவார்களாயின் இவ்வாறான நோய் தாக்கங்களுக்கு அவர்கள் ஆளாக தேவையில்லை. ஆகவே வைத்தியர்களினால் பரிந்துரைக்கப்பட்ட ஆலோசனைகளின்படி செயற்படுவது என்பதுதான் மிக முக்கியமானது. இன்றைய கால மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால் வைத்தியர்கிட்ட போவதற்கு முன்னர் தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் திடீரென்று குளுக்கோஸின் மட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவினான். இதனால் பாதிப்பு மக்களுக்குத்தான். ஆகவே மக்களாகிய நாம் எமது ஆறாவது அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி இந்நீரிழிவை வெல்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
காலந்தோறும் எங்களுக்கு இயற்கையும் சரி, வாழக்கூடிய சூழமைவுகளும் சரி, ஒவ்வொரு சவால்களை தந்து கொண்டே இருக்கும். அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்தால் மாத்திரம்தான் நாங்கள் மனிதர்களாக ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை இந்த ஆரோக்கிய வாழ்வு பகுதியாக பார்த்துக்கிறோம். வரும் முன்னர் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருப்பொருளாக இருக்குது. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வருவதற்கு முன்னதாக காப்பாற்றி கொண்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள அதனால் சொல்வார்கள், வெள்ளம் வரும் முன்னே அணை கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் வெள்ளம் வந்த பின்னர் கட்டுகின்ற அணைகளிலே எந்தவித பயனும் இல்லை. நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் வெள்ளம் வந்த பிறகுதான் அணை கட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது எல்லோருக்குமே தெரிந்த யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சேமிப்பு தினம் என்று இன்றைய தினம் நாங்கள் எல்லா விடயங்களையும் பொதுவாக எங்களுக்குள் இருக்கக்கூடிய விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம், கதைத்திருந்தோம். இதன் ஊடாக நாங்கள் சொல்லவிருக்கிற விடயம் என்னவென்று கேட்டால், தமிழர்களுடைய வாழ்வியல் மரபிலே சேமிப்பு என்பது ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது, இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன, அப்போதிருந்த அந்த பழக்கத்திலும் பார்க்க இப்போது இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு பழக்கம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய வாழ்க்கை கோலங்கள் மாறி இருக்கிறது, எங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறது. தேவைகள் அதிகமாக இருப்பதனால் சேமிப்பில் இருக்கக்கூடிய எங்கள் சேமிப்பு பணங்களை நாங்கள் வீண் விரயமாக தேவையில்லாமல் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செலவழிப்பு இது ஆடம்பரமான வாழ்க்கை, நாகரிக வாழ்க்கை என்ற போர்வையிலே எங்கள் கைகளிலிருந்து நழுவி கொண்டு போகின்ற அந்த தன்மை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அந்த காலத்திலே பெண் பிள்ளைகளை பெற்றால் சீதனமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நிலங்களை சேமித்தார்கள், ஆடு மாடுகளை சேமித்தார்கள், வீடுகளை சேமித்தார்கள், பாத்திரங்களை சேமித்தார்கள், உணவு பண்டங்களை சேமித்தார்கள். இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் எங்களுடைய மரபு சார்ந்த விடயங்களிலே சேமிப்பு இருந்திருக்கிறது, இனியும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கதையாக. நிச்சயமாக கிரி, அதாவது சிக்கனமாக நாங்கள் எப்போது வாழ பழகுகின்றோமோ அல்லது வாழ தொடங்குகின்றோமோ அப்போது எங்களிடம் சேமிப்பு என்ற ஒரு பழக்கம் உருவாகி இருக்கிறது, உருவாகிவிடும் என்றதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு சேமிப்போம், சிக்கனமாக வாழ்வோம் என்ற விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். மீண்டும் மற்றொரு இதே போன்றதொரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள், நான் அன்றும் உங்கள் அன்பின் பிரியமான தோழன் கொன்சன்ட்ரையின் டயான் மற்றும் என்றும் அநேக பிரியங்களுடன் பொன்ராசா கிருஷ்ணன். வணக்கம்.